டுடே சிந்தாமணி சமையல். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நெக்ஸ்ட் கொஞ்சம் சீரகம். சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு என்னென்ன ரெசிபின்னு சொல்லி லைட்டாக அப்படியே கலக்கி விட்டுக்கலாம். கொஞ்சம் சின்ன வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி அப்படியே கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். லைட்டாக வணங்கின வாட்டி நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட் பண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அளவு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ சிக்கன் போட்டு நம்ம ரெடி பண்ணுறோம். அப்படியே இல்லை என்ன பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். தேவையான அளவு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம காஞ்ச மிளகாய் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் பார்த்தீங்கன்னா பூரா விதையெல்லாம் எடுத்துகிட்டு வெறும் மிளகாய் மட்டும் ஆட் பண்ணணும். அப்போ தான் காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். கொஞ்சம் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவுக்கு. நம்ம இப்போ சிக்கன் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறோம். காரம் பத்தாதுன்னு கொஞ்சம் வேணா மிளகாய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா கலக்கியே விட்டுட்டுருக்கோம். வணக்கம்டா, கலக்குடா. சரி, ஓகே. அடுத்தது நம்ம மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாமா? நல்ல பொன்னிறமாக வந்துகிட்டே இருக்கும். நீ வணக்கம்டா, வணக்கம். கறிட்டு இருக்க தண்ணிலாம் வெளியே வரும். தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கிறோம். லைட்டாக தேவையான அளவு லைட் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். சிந்தாமணி சிக்கன் ரெடி. யார் ரெடி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இளம்பருதி ஃப்ரம் நாமக்கல். நேரம் நம்ம
சிக்கன் சிந்தாமணி ரெடி பண்ணிட்டோம். அதை இப்போ பருதி சர்வ் பண்ணிகிட்ருக்காரு. ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இளம்பருத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டா நானும் போய் சாப்பிட்றேன்.